அனைவருக்கும் வணக்கம். நலன்புரி திட்டம் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அஸ்வசம தொடர்பாக குறிப்பாக 2ஆம் கட்டத்திற்காக விண்ணப்பித்தவர்கள் மற்றும் மார்ச் மாத கொடுப்பனவுக்காக காத்திருப்பவர்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களோட வீட்டிற்கு அதிகாரிகள் எப்போது வருவாங்க, அந்த QR குறியீடு என்றால் என்ன என்பது பற்றி முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தற்போது நாடு முழுவதும் அஸ்வசம 2ஆம் கட்டத்திற்கான மாபெரும் கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் சுமார் 4,50,000க்கும் அதிகமான புதிய விண்ணப்பதாரர்களின் விவரங்களை சரிபார்க்க அதிகாரிகள் உங்கள் வீடுகளுக்கே நேரடியாக வரவுள்ளனர். கிராம நிலதாரி அல்லது பிரதேச செயலக அதிகாரிகளினால் அந்த தகவல்கள் சேகரிக்கப்படும். இதன் போது உங்கள் வருமானம், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்கள் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்படும். இந்த கணக்கெடுப்பின் போது உங்கள் தகவல்கள் கணினியில் ஏற்றப்பட்டதும் உங்கள் வீட்டிற்கு ஒரு பிரத்யேக QR குறியீடு QR கோட் அல்லது வீட்டு இலக்கம் ஹவுஸ்ஹோல்ட் நம்பர் வழங்கப்படும். இது நீங்கள் அஸ்வசம திட்டத்தில் நிரந்தரமாக உள்வாங்கப்படுவதற்கான மிக முக்கியமான அடையாளமாகும். மார்ச் 28ஆம் தேதிக்குள் பல பகுதிகளில் இந்த முதற்கட்ட கணக்கெடுப்பு பணிகளை நிறைவு செய்ய அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. எனவே அதிகாரிகள் வரும்போது தேவையான ஆவணங்களோட வீட்டில் யாராவது ஒருவர் இருப்பது மிகவும் அவசியமான ஒரு விடயமாகும். அடுத்ததாக மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு விவரங்கள். ஏற்கனவே தகுதியடைந்துள்ள சுமார் 6,80,000 குடும்பங்களுக்கான பிப்ரவரி மற்றும் மார்ச் மாத கொடுப்பனவு தற்போது வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக முதியோர் மற்றும் விசேட தேவையுடையோருக்கான உதவித் தொகைகளும் இதனுடன் சேர்த்து வழங்கப்பட உள்ளன. உங்கள் வங்கி கணக்கை சரிபார்த்து பணம் கிடைத்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முக்கிய எச்சரிக்கை: இந்த கணக்கெடுப்பின் போது தவறான தகவல்களை வழங்கியவர்கள் அல்லது தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களின் பெயர்கள் உடனடியாக பட்டியலில் இருந்து நீக்கப்படும். எனவே சரியான தகவல்களை வழங்குங்கள். இதுபோன்ற உடனுக்குடனான அஸ்வசம செய்திகளை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.